ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கொஷின் நம்பர் 2 ரொம்பவே நல்ல ஒரு கொஷின். பயோட்ஸ் ஆவரேஜ் லா இண்டிகேட்ஸ் தட் மூவிங் எலக்ட்ரான் ஸோ நல்லா பாரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கான். ஸோ எலக்ட்ரான் கொடுத்தோன்னா ஒரு சில கான்செப்ட் உனக்கு புரியணும். சப்போஸ் என்னோட எலக்ட்ரான் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா, நம்ம வந்து கன்வென்ஷனலி கரண்டோட டைரக்ஷன் என்ன எடுத்திருக்கோம், ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் மேலே போகுதுன்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது, உல்டாவாக போகுது. அப்போ கரண்டோட டைரக்ஷன் இது. velocity எந்த டைரக்ஷன், velocity டைரக்ஷன் இது. அப்போ as soon as you come to know that the given charge is negative, ஓகேவா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் என்னோட லென்த்து, என்னோட கரண்ட்டு, வெலாசிட்டி எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துக்கோ. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லை பாரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும், வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும். ஸோ பயோட்ஸ் ஆவரேஜ் லா ஃபார்முலா என்ன, dV is proportional to, இல்லைன்னா ஃபார்முலா எழுதிடுவோமா, μ0/4 pi I dl sin theta by r square. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கட்டும். ஓகே, இட் ஒபேஸ் இன்வர்ஸ் கியூப் லா. இங்கே உனக்கு இன்வர்ஸ் கியூபா தெரியுது, நோ. இப்போ இட் இஸ் அலாங், என்ன கேட்குறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், ஒரு வயர்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும். ரொம்ப சிம்பிள், நம்ம தம்ப் ரூலில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரூல், தம்ப் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஓகேவா, இந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், wrap your right hand such that the thumb indicates the direction of current. அப்படின்னா என்ன, என்னோட கையை எப்படி சுத்த போகிறேன், இந்த தம்ப் என்ன இண்டிகேட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்போ இந்த இடத்துல போய் நான் நாக் பண்ணுறேன், எந்த டைரக்ஷனில், உள்ளார. அப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் எப்படி இருக்குது, உள்ளே போகிற மாதிரி இருக்குது. என்னால் உள்ளே போகிறத காட்ட முடியாது. கரெக்டாக 3D போர்டுன்னு வச்சுக்கோ, நான் பாட்டுக்கு என்ன பண்ணலாம், இப்படி வச்சு உள்ளே குத்தி விட்டு காமிக்கலாம். இது ஒரு 2D போர்டு, ஓகேவா. ஸோ இதை காட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக எக்ஸ் மார்க் போடுறோம். எக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன் டு த பிளேனுக்குள்ளே போகுது. இந்த டிவி பிளேனுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட் எப்படி இருக்குது, நல்லா பாரு, கரண்ட் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, வெரி குட். சப்போஸ் நான் இந்த டைரக்ஷனில் பார்த்தா என்ன ஆகும், நம்ம இப்படி வேப் பண்ணால் இது வெளியே வர மாதிரி இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்குது. நல்லா பாரு, இதை நம்ம ஒரு கிராஃபில் போடுறோன்னு வச்சுக்கலாம். சரியா. ஸோ எந்த டைரக்ஷனில் கரண்ட் போதோ அதே டைரக்ஷனில் சார்ஜோட வெலாசிட்டி இருக்குது. சரியா. ஸோ மேபி நம்ம வந்து எலக்ட்ரான் எடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி இப்படியே சொல்ல போகிறேன், கீழே இருக்குன்னு சொல்ல போகிறேன். சரியா, ஏன்னா கரண்ட் மேலே போகுதுன்னா எலக்ட்ரான் கீழே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அது வந்து இந்த வெலாசிட்டி இல்லைன்னு கூட வச்சுக்கோ, இந்த வெலாசிட்டி கூட விட்டு தள்ளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எந்த டைரக்ஷனில் எலக்ட்ரான் போகுது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் என்ன போகும், நம்மளோட கரண்ட் போகும். ஸோ கரண்ட் வந்து மேலே போகுதுன்னா எலக்ட்ரான் கீழே போயிருக்குன்னு அர்த்தம். சரியா. ஸோ ஈவன் நீ மேலே எடுத்தாலும் சரி கீழே எடுத்தாலும் சரி, அவுட்புட் என்ன, என்னோட வெலாசிட்டி நீ மேலே எடுத்தாலும் சரி கீழே எடுத்தாலும் சரி எந்த ஆக்சிஸில் இருக்குது, என் வெலாசிட்டி வந்து இந்த ஒய் பிளேனில் இருக்குது. ஆமாவா இல்லையா, மேபி பாசிட்டிவ் ஒய் பிளேன் ஒரு நெகட்டிவ் ஒய் பிளேன், நோ ப்ராப்ளம். ஆனால் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த பிளேனில் இருக்குது, நல்லா பாரு உள்ளே போகுது. அப்போ ஒன்று இது உள்ளர போகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா வெளியே வர மாதிரி இருக்குது. அப்போ நல்லா பாரு, ஒய் பிளேனில் கரண்ட் போனால் இல்லை ஒய் பிளேனில் எலக்ட்ரான் போனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, ஒன்று உள்ளர போகுது இல்லை வெளியே. அப்போ இசட் பிளேனில் இருக்கும். ஸோ அகெயின் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், என்னோட வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, வெலாசிட்டி இஸ் perpendicular to v. ஓகேவா. கண்டிப்பா parallel இருக்காது. It is along the line joining the electron in the point of observation. சேம் லைன்ல இருக்காது. ஓகேவா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பாரு இந்த லைன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நோ, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளே இருக்கும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.